வீடியோவோட ஸ்பான்சர் எஜுகோஸ்ட். இவங்க ஆன்லைனில் கோர்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இரவில் 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படி தூங்கினா தான் உடல் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியோடவும் காணப்படும். நல்ல உறக்கத்திற்கு நம்ம வீட்டு படுக்கறையில் வைக்கக்கூடிய சில செடிகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் செடி பீஸ் லில்லி, அதாவது அமைதி அல்லின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அழகான செடியாகவும் படுக்கறையில் வைக்கிறதுக்கு ஒரு உகந்த செடியாகவும் இருக்குது. இது மந்தமான இடத்தை மகிழ்விக்கக்கூடிய செடியாகவும் குறைந்த பராமரிப்புள்ள செடியாகவும் இருக்குது. இது அடர் பச்சை வண்ணத்தில் இருக்கும். கண்ணாடி மாதிரி இலைகளை வச்சுருக்கும். இதோட வெள்ளை மலர்கள் நமக்கு அமைதியான மனநிலையை ஏற்படுத்தி கவலைகளை குறைத்து நிறைந்த தூக்கத்தை வரவழைக்கும். அமைதி அள்ளி செடிகள் வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை கொண்டு வருது. அறைகளுக்கு கூடுதலாக வெளிச்சத்தையும் கொண்டு வருது. ரெண்டாவது செடி பாஸ்ட் அண்ட் ஃபன் அப்படிங்கிறது ஒரு பசுமையான செடி. இது வீட்டில் இருக்கக்கூடிய சைலண்ட் மற்றும் ஃபார்மால்டிகைட் அப்படிங்கிற மாசுக்களை அகற்றும் தன்மை கொண்டது. இது மறைமுக சூரிய ஒளியிலேயே செழித்து வளரக்கூடியது. இந்த செடி அதிகப்படியான ஈரப்பதத்தை வச்சுருக்கிறதுனால இது வறட்சியை கம்ப்ளீட்டாக நீக்குது. மூன்றாவது செடி ஆரோஹெட், அதாவது அம்புக்குறி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செடியோட இலைகள் அம்புக்குறி மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு இந்த பெயர் வந்திருக்கு. இது பசுமை மற்றும் பழுப்பு வண்ணங்களில் இருக்கும். இது இயற்கையாகவே காற்றை சுத்தப்படுத்தவும் தன்மை கொண்டது. இது வீடுகளில் உள்ள நச்சுக்களை அகற்றவும் உதவுது. அலங்கார செடியாக அதிக அளவில் வளர்க்கப்படுது. நான்காவது மான்ஸ்டரா செடி பச்சை பசேல்னு பளபளப்பாகவும் எளிதில் வளர்க்கக்கூடிய இதய வடிவ கிழிந்த இலைகளை கொண்ட செடி. இந்த செடிக்கு கூடுதல் அழகு சேர்த்து வீட்டை ஒரு பணக்கார தோட்டத்துக்கே மாற்றிடுது. இந்த வகை செடிகள் காற்றின் தரத்தை மேம்படுத்தவும் செய்யுது. அஞ்சாவது அரிக்கா ஃபார்ம் அப்படிங்கிறது மற்றொரு அழகிய செடி. சிறிய நீளமான இலைகளை கொண்ட செடி. இரவில் ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய அதிக வகை தாவரங்களில் இந்த செடியும் ஒன்று. சிறந்த காற்று சுத்திகரிப்புக்கு ஏற்ற செடி இது வீட்டுக்கு அழகான தோற்றத்தையும் தருது. ஆறாவது செடி ஸ்னேக் பிளான்ட். நிறைய பேர் நம்ம அந்த செடியில் பார்த்துருக்கோம். பாம்பு செடியோட இலைகள் பாம்பு மாதிரி நின்றுருக்கும். இது காற்றில் இருந்து தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை உறிஞ்சி ஃபார்மால்டிகைடு மற்றும் பென்சின் போன்ற விஷயங்களை நீக்குது. பல ஆண்டுகள் கூட இந்த செடி சூரிய ஒளி இல்லாமலே வளரும். பல்போ இல்லைன்னா மற்ற வெளிச்சம் தரும் பொருட்கள் இருந்து கூட தனக்கு தேவையான ஒளியை இந்த செடி எடுத்துக்கிட்டு வளரும். ஏழாவது அதிர்ஷ்ட மூங்கில் அப்படிங்கிறது சிறிய வகை வீட்டு செடி. இது நம்ம வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸி. அது தானாகவே வளரும் தன்மை கொண்டது. இது நம்ம வீட்டில் ஒரு இதமான சூழலை உருவாக்கும். இது நம்ம வீட்டோட நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்கும். லாஸ்ட் செடி இசட் தாவரம். குறைவான ஒளியிலையும் நன்றாக வளரக்கூடிய இந்த இசட் தாவரம் குறைவான அளவு தான் தண்ணி எடுத்துக்கும். இதோட இலைகள் வட்டமாகவும் கண்ணாடி போன்றும் தோற்றமளிக்கும். இது காற்றின் சுத்தம் செய்யக்கூடிய தன்மை இருக்குது. நம்ம படுக்கை அறைக்கு பளிச்சு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தையும் இது தரும். இதமான தூக்கத்திற்கும் வழிவகுக்கும். இதில் ஏதாவது ஒரு செடியை நீங்கள் உங்களோட படுக்கை அறையில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.